இந்திய பாரம்பரிய மருந்துகளுக்கும் இட்லிக்கும் வரியை உயர்த்தியது அநியாயம் என்று பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி தெரிவித்துள்ளார். டெல்லியில் தந்தி தொலைக்காட்சியின் சிறப்பு செய்தியாளர் சலீம் அவருடன் நடத்திய சிறப்பு நேர்காணலை காணலாம். பாஜக மூத்த தலைவர் திரு சுப்பிரமணிய சுவாமி அவர்களிடம் ஜிஎஸ்டி குறித்து கேட்கலாம். சார், இப்போ ஜிஎஸ்டி நாடு முழுவதும் அமலில் இருக்கிறது. ஜிஎஸ்டி குறித்து உங்களுடைய கருத்து என்ன? கோயிலோட பொருள்கள் மேலே டேக்ஸ் போட்டிருக்கா, ஆனால் மசூதி சர்ச்சிலோட இதுக்காக போடவில்லை. ஆயுர்வேதா மருந்துக்காக 18% டேக்ஸ் போட்டிருக்கா. ஆனால் வெளிநாட்டிலேருந்து வர ஆலோபேத்திக் மருந்துக்கு 3% தான் போட்டிருக்கா. இது அநியாயம் நம்மளோட நாட்டோட பரம்பரையோட. அதை நான் இது பண்ணேன். அதை பிரதமர் சொன்னால் இது முதல்ல இந்த நடவடிக்கை நடக்கட்டும், அதுக்கப்புறம் அதில் நீங்கள் எடுக்கலான்னு. அதே மாதிரி இந்த சின்ன தொழில் இருக்குது, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ், மீடியம் இண்டஸ்ட்ரீஸ், டெக்ஸ்டைல்ஸோட ரீட்டெயிலு, இதிலெல்லாம் மிகப்பெரிய டேக்ஸ் போட்டிருக்காங்க. பாஸ்தாவில் டேக்ஸை குறைச்சிட்டா, அது இட்டாலியன். ஆனால் இட்லி இதெல்லாம் ஏற்றிருக்கார்கள். அதெல்லாம் நான் இனிமே பிரதமருக்கு எழுதிட்டே இருப்பேன். நம்ம தந்தி டிவிக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் பேட்டி கொடுக்கும்போது முக்கியமான கோரிக்கையை நீங்கள் சொல்லியிருந்தீங்க, ஜிஎஸ்டி என்ன தேசிய உடைமையாக்கணும், அது தனியார் கையில் இருக்கக்கூடாது. அதுக்கு செக்யூரிட்டி கிளியரன்ஸ் ஹோம் மினிஸ்ட்ரி கொடுத்துருக்கக்கூடாது. செக்யூரிட்டி கிளியரன்ஸ் கொடுத்துட்டா, ஆனால் ஒரு கண்டிஷன் போட்டா, இதுலேருந்து நாங்கள் கவனிக்குவோம், என் மாத ஆதாரம் ஆவணங்கள் டேட்டா வெளிநாட்டுக்கு போகிறதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சால் நாங்கள் உங்கள் மேலே கேஸ் போடுவோம். ஏதாவது இதில் சிக்கல் இருந்தால் நான் உச்சநீதிமன்றத்தை நாடுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிடுங்க. இனிமேல் என்ன சிக்கல் இருக்குது? இனிமேல் ரேட்டு கம்மிக்கணும், குறைக்கணும், அதை ஜாஸ்தி பண்ணணும், இதுதான். ஆனால் அந்த சட்டத்தில் இருக்கிற இதே பிரதமர் என்னோட பேச்சு கேட்டு மாற்றி விட்டார். நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது, ஜிஎஸ்டி நமக்கு நல்லதா கெட்டதான்னு. தமிழக மக்களுக்கு உங்களுடைய செய்தி என்ன? இதில் ரெண்டும் இருக்குது. அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் பார்க்க வேண்டும். ஆனால் எனக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கார்கள். நாங்கள் இப்போ உடனே ஒன்றும் பண்ண போகிறதில்ல. 2-3 மாதத்துக்காக விட்டு கொடு போகும். யாராவது ஃபார்ம் தவறாக ஃபைல் பண்ணால் நாங்கள் அவன் மேலே கேஸ் போட மாட்டோம். அதனால் நாங்கள்லாம் இருக்கோம். மக்களுக்கு கவலைப்படக்கூடாது. எதுவாக நம்ம மாதிரியே காவலர்கள் இருக்காளோ அவளுக்கு கவலைப்படக்கூடாது. டெல்லியிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் புபேந்தர் சிங்குடன் சலீம்.